ஜீசஸ் ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் வரவேற்க போகிறோம். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் மகத்துவம் பொருந்தினவர், துதிக்கு பாத்திரர் அவர். ஆமென், ஆமென். ஜீசஸ் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், மாட்சிமை பொருந்திட அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை துதிப்போம், அவரை வரவேற்க போகிறோம். ஆமென். ஜீசஸ் ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பான்னு சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாய்களை துறந்து அறிக்கை செய்யுங்கள். ஆமென். ஜீசஸ் ஆமென். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நின்று அவரை வரவேற்க போகிறோம். ஆமென். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர். சத்தமாய் சொல்லுங்க. அவருடைய ஆளுகை இந்த நம்மளுடைய இருக்கிறது அப்பா. இந்த இடத்திலே உம்முடைய ஆளுகை இருப்பதற்காக நன்றி அப்பா. மறுபடியும் சொல்லுங்க. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென் அப்பா. எங்களை உம்மை ஆராதிக்க படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்க பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையிலும் மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ஆளுகை எங்கள் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போம் என்கிற பழைய பாடல். இது மிகவும் அர்த்தமுள்ள பாடல். நாம் சேர்ந்து அந்த பொருளை உணர்ந்தவர்களாய் பாடப்போகிறோம். ஆமென், ஆமென். ஜீசஸ்
தட்டி உற்சாகமாய் பாருங்கள். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் மேசு நம்மோடு இருப்பார். நம்முடைய போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதாக ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கை வனாந்திரம் போலதான் இருக்கு. அவருடைய கிருபையினால அவர் நாம நடத்துகிறார். ஆமென். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் மேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் மேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார். அவரே நம்பி நம்ம ஜீவித்திட அவர் கிருபை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அதற்காக அவருடைய நடத்துதல் அற்புதம், அதிசயம். ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போ
அவர் நடத்துதல் அற்புதம், அதிசயம். நம்மளை அப்படித்தானே நடத்தி வருகிறார். ஒரு குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். ஆமென், ஆமென் ஜீசஸ். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். சேர்ந்து ஒரு பாடலை கூட பாட போகிறோம். கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நம்பாள். ஆமென் ஜீசஸ். இயேசு
நம்மை தாங்கினாரே, அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எப்பா, உங்கள் கிருபை தான்ப்பா எங்களை தாங்கினது, உங்களை கிருபை தான் எங்களை நடத்தினது. அப்பா நன்றி அப்பா, எங்கள் கூட இருந்தீங்களே அப்பா, மாறாத நல்ல கிருபையாக இருந்தீங்களே, நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது என்று சொல்ல போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் இந்த வார்த்தைகளை உணர்றவங்க மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி சொல்ல போகிறோம். ஆமென் ஜீசஸ். எங்களை உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை ஒவ்வொன்றாய் உருவாக்கினீங்களே அப்பா, நன்றி. நாங்கள் சோர்ந்து போன நேரம் எங்களை சூழ்ந்து கொண்டது உங்கள் கிருபை அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கும் போதும் எங்களை உதவி செய்தது உங்களுடைய கிருபை அப்பா. நன்றி அப்பா, உங்களுடைய கிருபைக்காக நன்றி. ஆமென் ஜீசஸ். உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் எல்லாம் வீணாக இருப்போம் அப்பா. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நன்றி சொல்லிட்டு போகிறோம். ஆசையாய் சொல்லுங்கப்பா. என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன, நாங்க சோர்ந்த நேரம் எல்லாம் எங்க கூட இருந்தீங்களாப்பா. கொண்ட கிருபை இது. ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஆமாப்பா,
சொல்லுங்க. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே மாறாத நல்ல இயேசுவே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இயேசுவே மாறாத நல்ல இயேசுவே. இன்னும் ஒரு விசை கூட இயேசுவே இயேசுவே மாறாத நல்ல இயேசுவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை என்பது தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு. இந்த உலகம் மனிதனிடத்துல திறமைகளை, தாளந்துகளை, தகுதிகளை எதிர்பார்க்கும். குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் ஜாப் கொடுப்பாங்க, குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் வீட்டில் ஏற்றுக்கொள்ளுவார்கள். உலகம் நம்முடைய குவாலிஃபிகேஷனையும் தகுதியையும் எதிர்பார்க்கிறது. ஆனால் இயேசு தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய கிருபையின்படி உயர்த்துகிறவர். அதான் இயேசு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறது போல அவருடைய கிருபையும் நம்மை விட்டு மாறாமல் இருக்கிறது. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறபடியினால் தான் இன்றைக்கும் நான் நிலை நிற்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. எவ்வளவோ நாட்கள் நெருக்கப்பட்டோம், எவ்வளவோ நாட்கள் ஒடுக்கப்பட்டோம், எவ்வளவோ நாட்கள் நிந்திக்கப்பட்டோம். அதன் நடுவிலும் நான் நிற்பது தேவ கிருபை. கிருபைக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. எங்களை நடத்துறது உம்முடைய கிருபை. ஒன்றுமில்லாத நேரத்தில் எங்களை உருவாக்கினது உம்முடைய கிருபை. நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை உருவாக்கினது உம்முடைய கிருபை. கிருபை. எங்க இருதயம் உடைக்கப்பட்டது, மனிதர்களால் உடைக்கப்பட்டோம், மற்றவருடைய சொற்களினால் உடைக்கப்பட்டோம், நிந்திக்கப்பட்டோம். அதன் நடுவில் நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய கிருபையை கொடுக்கிறார். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடருகிறது. அவருடைய நித்திய கிருபையினால் நமக்கு இறங்குகிறார். அந்த கிருபைக்கு ஒரு விசை கூட ரெண்டு கரங்களை உயர்த்தும். கிருபைனாலே இயேசுதான், இயேசுனாலே கிருபைதான். ஓ கிருபையே, கிருபையே. உணர்ந்து சொல்லணும். மாறாத நல்ல கிருபையே. இயேசுவே, இயேசுவே மாறாத நல்ல இயேசுவே. அவர் கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம என்னைக்கோ மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டிருப்போம். அப்பா, அவங்க கிருபை நன்றி. கிருபைக்காய் நன்றி சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம்.
ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இது நீங்கள் கர்த்தரை துதிக்கிற நேரம், இது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம், நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிற நேரம், நீங்கள் தேவனோடு பேசுகிற நேரம், உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு பெருகுகிற நேரம். ஆமென், ஆமென். கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, சபையில கிருபை பெருகுவதாக. ஆமென். விசுவாசிகள் நடுவில் கிருபை பெருகுவதாக, சகோதரர்கள் நடுவில் கிருபை பெருகுவதாக, குடும்பங்கள் நடுவில் கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக. ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. இன்னும் தேவை கிருபை தாருமே. எத்தனை பேர் கேட்குறீங்க? இன்னும் எங்களுக்கு தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை, சொல்லுங்க, கிருபை. இன்னும் உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தன் பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. கிருபையை கொடுங்கப்பா, கிருபை தாங்கப்பா. சேவை செய்ய கிருபை தா. இன்னும் எங்களுக்கு கிருபை வேணும்னு சொல்றோம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கிருபை, தேவ கிருபை நம் ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியா தலைக்கு மேல உங்களுடைய கரங்களை உயர்த்தி தட்டி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாய் இருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆராதனையில் நம்மை ஆளுகை செய்து நடத்துகிற பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்திற்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya, ஆமென். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினார், அதுதான் சொல்ல முடியும். பலவீனங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில, நெருக்கங்கள் மத்தியில, நிந்தைகள் மத்தியில உணர்றீங்களா? அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா உண்மையிலேயே நாங்கள் இல்லை. அவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்த விரும்புறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதே, உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்ததே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. வருகிற வாரம் முழுவதும் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும், சொல்லுங்க, அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் நம்மை தொடரும்படியா இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய நன்மை தொடருகிறது, அவருடைய கிருபை தொடருகிறது. நாம் செல்லுகிற இடமெல்லாம் அவருடைய கிருபை, நாம் போகிற இடமெல்லாம் அவருடைய நன்மை நம்மை தொடருகிறபடியால் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் சத்தமாய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனுக்கு கிருபை பெருகுகிறது. ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவ மகிமை, தேவ பிரசன்னம்
இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்தே நம்மை ஆளுகை செய்கிறபடியா ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நம்முடைய சபையை சார்ந்தவர்கள், விசுவாச குடும்பங்கள், சொந்தமான வீடு அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது. தேவன் சீக்கிரமாய் ஆமென் செயல்பட்டு சொந்தமான வீட்டை கொடுக்கும்படி பாரத்தோடு நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற நேரம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, வாடகை வீடுகளில், ஒழுகுகிற வீடுகளில் நாடோடிகளாக அங்கும் இங்கும் அலைந்து திரிய உமக்கு சித்தம் இல்லை. நிரந்தரமாய் நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழுகிறதற்கு சொந்தமான ஒரு வீட்டை கொடுங்கப்பா. எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்க விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய சகோதரர்களை ஆசீர்வதிங்க, சகோதரிகளை ஆசீர்வதிங்க. திறந்த வாசலை கர்த்தர் இந்த வருடத்திலேயே உண்டு பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நாம் வாழுகிற பகுதிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய பகுதிகளில் ஆளுகை செய்கிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படணும். தேவனுடைய வெளிச்சம் உதிக்கணும். எனக்கு ஆசை எல்லாம் என்னன்னா, நம்முடைய விசுவாச குடும்பங்கள் வாழுகிற பகுதியில் ஒரு பெரிய வெளிச்சம். ஆமென். இங்க பார்த்தீங்களா, நம்ம சர்ச்சில் எழுதி போட்டிருக்கிற வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மத்தேயு 5:14. You are the light of the world. ஆமென். நாம தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். நம்மை கொண்டு தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். நாம வாழுகிற பகுதியில் ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிடணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இப்போ நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய நினைவுகளில் நீங்க வாழ்ற பகுதியை நினைச்சு பாருங்க. உங்களுடைய சொந்தங்களை, உங்களோடு பேசுறவங்களை, ஆண்டவரை, இருளின் அதிகாரங்கள் முற்றிலும் முற்றிலும் அழியணும். எல்லாரும் 2 கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய கால் மிதிக்கிற இடங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாகணும். எங்கள் பகுதி இயேசுவுக்கு சொந்தமாகணும். எங்கள் ஊர் இயேசுவுக்கு சொந்தமாகணும். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாகணும். இயேசு இயேசு என்று அறிக்கை பண்ணுகிற சத்தம் எங்களுடைய காதுகளில் கேட்கணும். எங்களுடைய வீடுகள் எல்லாம் ஜெப வீடுகளா மாறணும். தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பணும், நிரப்பணும். எங்களை உலகத்திற்கு வெளிச்சமாய் வைங்கப்பா, வெளிச்சமாக வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். தகப்பனே, எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் வாழுகிற ஒவ்வொரு பகுதிகளிலும் வெளிச்சம் உண்டாகட்டும். ஒவ்வொரு இடங்களிலும் வெளிச்சம் உண்டாகட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை வெளிப்படுவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் கரம் உயர்த்தி நம்முடைய தேசத்தில் பரவுகிற இந்த கொள்ளை நோய் முற்றிலும் நிறுத்தப்படணும். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? நம்முடைய ஜெபங்களை கேட்டு கிருபையாய் அதனுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. முற்றிலும் முற்றிலும் இது நிறுத்தப்படணும். தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் மிக மிக முக்கியம். பரலோகத்தினுடைய ஜெபங்கள் எட்டணும். ஆமென், ஆமென். பழையபடி நம்முடைய பொருளாதாரம் சீரடையணும். எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காய் மனம் இறங்கும். இந்த கொள்ளை நோயின் தீவிரம் முற்றிலுமாய் அழிவதாக. இந்த சாபம் எங்களுடைய தேசத்தை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தை எங்களுடைய தேசம் முழுவதும் விசுவாசத்தோடு தெளிக்கிறோம் ராஜா. ஆமென். கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எங்கள் தேசத்தை ரட்சிங்கப்பான்னு சொல்லுங்க. எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணுமே, எங்கள் தேசம் காப்பாற்றப்படணுமே. ஆமென். எங்கள் சொந்தங்கள், எங்களுடைய ஜனங்கள், எங்களுடைய தேச மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளணுமே, உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்ளணுமே. நோக்கி பார்க்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்போ நம்முடைய விசுவாச குடும்பங்களின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிற நேரம். எல்லாரும் கண்களை மூடி இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நேரம். அப்படியே 2 கரங்களை ஒரு விசை கூட உயர்த்தி, ஆமென். நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது பிசாசு வெட்கப்படுகிறான். நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது பிசாசு தோற்று போகிறான்.
ஆமென். நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். எல்லாரும் கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களில் தருகிறோம். சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், குடும்பத்தை நடத்துகிற குடும்ப தலைவர்கள், வேலைக்கு போகிறவர்கள், தொழிலுக்கு போகிறவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள், எல்லாரையும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக. உம்முடைய பாதுகாப்பை பேசுகிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய தேசத்தை விட்டு, எங்களுடைய ஆண்டவரே விசுவாச குடும்பங்களை விட்டு வியாதிகள் அகன்று போவதாக. எங்களுடைய விசுவாச குடும்பங்களை விட்டு ஆண்டவரே நெருக்கங்கள் அகன்று போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் பேசுகிறோம். இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அகால மரணங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வாகனங்களில் போகிற வருகிற வழிகளில் உம்முடைய பாதுகாப்பு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தின் மறைவுக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் உமக்கு தருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்கள் எல்லாம் உயிர் மீட்சி அடையணும். அப்படியே கரம் உயர்த்தி ஒரே ஒரு காரியத்திற்காக கரம் உயர்த்தி சொல்லுங்க. எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் உயிர் மீட்சி அடையணும், எழுப்புதல் அடையணும், வீடுகள் முழுவதும் ரட்சிக்கப்படணும். விசுவாச குடும்பங்களின் வீடுகள் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத வாலிப சகோதரன், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படணும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுடைய வீடுகளில் பெருகணும். எங்களுடைய வீடுகளில் ஒரு மனம் உண்டாகணும். எங்களுடைய வீடுகளில் சமாதானம் உண்டாகணும். ராஜா, அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு மறுபடியும் இந்த ஆராதனையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாய் நடத்துவாராக. இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். நன்மையான எந்த ஈவாக இருந்தாலும், பூரணமான எந்த ஒரு வரமா இருந்தாலும் எங்கிருந்து உண்டாகிறது? பரத்திலிருந்து உண்டாகிறது. எங்கிருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதுல எந்த விதமான மாறுதலும் கிடையாது. ஆமென். எந்த விதமான வேற்றுமையின் நிழலும் கிடையாது. பாரபட்சம் இல்லாமல் யாரெல்லாம் பரத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, பிதாவை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு இறங்கி கர்த்தர் நன்மைகளை தருவார். இந்த வாரத்தில் ஆண்டவர் பரத்திலிருந்து நமக்கு நன்மையை தருகிறபடியால் அப்படியே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. இது ஒரு முக்கியமான நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நாம் கர்த்தரை பாடினோம், ஆராதிச்சோம், துதிச்சோம். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. இப்போ நீங்க உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். நிறைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆமென். நிறைய நாட்களாக ஜெபிக்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் உண்மையா ஆண்டவரை பார்த்து ஜெபிச்சா இன்றைக்கு கர்த்தர் விடுதலை தர முடியும். உங்க வாழ்க்கையில் ஆச்சரியமான நன்மைகளை தர முடியும். ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு வேலையை ஆண்டவர் தான் தரணும். ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தான் தரணும். ஆண்டவர் நினைச்சாதான் முடியும். ஏன்னா நம்ம கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை எதிர்பார்க்கிறவர்கள். நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், உருவாக்குன கர்த்தர். நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற தேவையை கர்த்தர் உருவாக்க முடியாதா? உண்டாக்க முடியாதா?
நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறபடியால் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தை தயவு செய்து யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் நம்ம இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய ஜெபம் பரலோகத்தை அசைக்க வல்லமை உள்ளது. ஆமென். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார். நம்ம எதை கட்டுவோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டவிழ்ப்போமோ அது பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இப்போ முடிஞ்சவங்க எல்லாரும் முழங்கால் படியிட்டு, முடியாதவர்கள் நீங்கள் எழும்பி நிற்கலாம். அதுவும் முடியாதவர்கள் உங்களுடைய வசதிக்கேற்றார் போல நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க தேவையும் இல்லை, அவங்கள நீங்கள் பார்க்கறதற்கு தேவையும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இது கர்த்தரோடு நீங்கள் பேசுகிற நேரம். சகோதரனே, சகோதரியே, இது ரொம்ப முக்கியமான நேரம். அநேக நாட்களாக நீங்கள் ஒரு காரியத்திற்கு காத்திருக்கிறீங்கல்ல, அந்த காரியத்தை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க. நீங்க முயற்சி செய்து இவ்வளவு நாட்களும் கிடைக்காத காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆமென். ஆண்டுடைய வசனம் சொல்லுங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது இல்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. சகோதரனுடைய உங்க கண்களை மூடுங்க, சகோதரி உங்களுடைய கண்களை மூடுங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடுங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிங்க, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக இந்த வயதிலே ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். வாலிபர்கள் ஜெபிங்க, நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இது தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிற நேரம், நீங்கள் தேவனோடு பேசுகிற நேரம். கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். இந்த ஸ்தானத்திலே செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறது, அவைகள் உங்களுக்கு கவனிக்கிறவைகளாக இருக்கிறது. ஆமென். நிச்சயம் பதிலை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். தீராத வியாதிகளை இயேசுவால் குணப்படுத்த முடியும். உங்க வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற முடியும். பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிக்க முடியும். உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்களை உங்கள் சார்பில் கர்த்தர் கொண்டு வர முடியும். அவருடைய இருதயத்தில் கர்த்தர் பேச முடியும். சகோதரி, அவருடைய இருதயத்தில் கர்த்தர் பேச முடியும். சகோதரா, உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் உங்கள் சார்பிலே வர கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து உங்க தேவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆமென், ஆமென். தேவ சமூகம் இங்கு இருக்கிறது, தேவ பிரசன்னம் இங்கு இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லையே. எந்தெந்த நன்மைகளுக்காக, எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், வீடுகளில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், வேலை காரியங்களில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தொழில்களில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், குடும்பங்களில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆமென். கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத கிரியைகள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. in the name of Jesus, 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 Jesus. ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற, சாபங்களை கொண்டு வருகிற எந்த கட்டுகளாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உடைபட்டு போகிறதற்காக நன்றி அப்பா. ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. என் இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். ஆமென், ஹalleluya. உமக்கு காத்திருக்கிற ஜனங்கள் மேல உம்முடைய பிரகாசத்தை இப்பொழுது கொண்டு வருகிறதற்காக நன்றி ராஜா. உம்முடைய ஜனங்கள் ஜெபிக்கிறாங்களே, உங்களை நம்பி ஜெபிக்கிறாங்களே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். எந்தெந்த காரியங்களுக்கு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியங்களில் நன்மை உண்டாகட்டும். வீடுகளில் ரட்சிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தகப்பனே, தேவ இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம், தேவ பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறவர், நாங்கள் ஆராதிக்கிறவர், நாங்கள் சேவிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை நடக்கட்டும். எங்களுடைய காதுகளால கேட்ட அற்புதங்களை எங்களுடைய கண்கள் காண செய்யும். ஆமென், ஆமென். நன்றி அப்பா,
நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு கரங்களிலே தருகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். தேவ பிரசன்னம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். கர்த்தருடைய சத்தம் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ள வார்த்தைகள் எங்கள் நடுவே கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மையிலேயே கை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நமக்கு நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார் என்பதே நமக்கு ஒரு தைரியம். ஆமென். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து ஓட நமக்கு தைரியத்தை தருகிறதா தான், நான் ஜெபித்த ஜெபம் என்றைக்காவது ஒரு நாள் கேட்கப்படும், ஏற்ற காலத்தில் அதனதன் காரியத்தை நன்மையா என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார், என் வாழ்க்கையில் நடக்கிற காரியமெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் மட்டும்தான் நமக்கு தேறுதலாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை இன்னும் பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரியவர். நம்ம தொடர்ந்து ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஒரு வசனத்திலிருந்து கர்த்தருடைய நாமங்களை குறித்து தியானித்து வருகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இதனுடைய முதல் 3 வல்லமையான நாமங்களை குறித்து நம்ம கடந்த 3 வாரங்களில் நம்ம தியானித்தோம். அவர் அதிசயமானவர், நம்ம வாழ்க்கையில் எப்படி அற்புதங்களை செய்கிறார். ஆலோசனை கர்த்தர், அவருடைய ஆலோசனை நம்ம எப்படி நடத்தும். வல்லமை உள்ள தேவன், அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதன் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், அவருடைய நாமம் நித்திய பிதா. ஆமென். பிதா மாத்திரமல்ல, நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர் ஆஃப் எட்டர்னிட்டி. எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. இந்த பிதாவுக்கு அழிவே கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். சரீர பிரகாரமாக நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அந்த அப்பாவால் நம்ம கூட இருக்க முடியாது. சில பெற்றோரை, சில தகப்பன்மாரை சிறு வயதிலேயே இழந்து விடுகிறார்கள். சிலருடைய தகப்பன்மார் இருக்கிறாங்க, ஆனால் சரியாக கவனிக்கிறது இல்லை. தகப்பன்மார் ரொம்ப ரொம்ப முக்கியம். தகப்பனுடைய பாசம் முக்கியம், தகப்பனுடைய நடத்துதல் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாமாரால் எல்லா சூழ்நிலைகளிலையும் நம்ம கூட தொடர்ந்து வர இயலுவது இல்லை. ஆமென். நம்ம கூட தொடர்ந்து நம்மை நடத்த முடிவது இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசுவுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அவர் நித்திய பிதா. அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆமென். அந்த பரம தகப்பன் நம்மோடு இருக்கிறார். அதான் நித்திய பிதா. உலகத்தின் முடிவு பரியந்தம் மாத்திரமல்ல, இந்த உலகம் முடிந்ததற்கு பிறகும் அவர் நம்மோடு இருக்கிறவர். எவர்லாஸ்டிங் ஃபாதர். அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவு இல்லை. அல்வாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். அவர் நித்திய பிதா. ஆமென் சொல்லுங்க. அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். எப்படி நாம அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம்? யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? அதிகாரம் கொடுத்தாராம். ஆமென்.
நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். எப்படி தெரியுமானோ? அடுத்த வசனம் சொல்லுகிற, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். தேவனாலே நாம் பிறந்திருக்கிறோம். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் நம்முடைய தகப்பன். ஆமென் சொல்லுங்க. அது எவ்வளவு பேரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளைகள். நான் தைரியமா சொல்றேன், இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. இனி நாம ஒண்ணும் இல்லாதவன், எனக்கு யார் எந்த பின்னணியும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். எந்த பின்னணியும் வேண்டாம், இயேசு நம்ம கூட இருக்கிறார். நாம தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சும்மா இல்ல, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தைரியமா சொல்லலாம், உலகத்தை படைத்த தேவனுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. இது மாம்ச சித்தத்தினால அல்ல, இரத்தத்தினால அல்ல, நாம் புருஷனுடைய சித்தத்தினால அல்ல, நாங்கள் தேவனாலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனாலே பிறந்தவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 13, 14, 15 அந்த வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நாமெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவரை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆவி அது. அந்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி நாம் தேவனுடைய புத்திரர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் தைரியமா சொல்லுவேன், ஒருவேளை நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பன் மூலமாக, அவர்களுடைய சந்ததி தலைமுறை மூலமாக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள் தொடர்ந்து வந்தாலும், நாம் ஆவியினால் பிறக்கப்பட்டிருக்கிறபடியால், இயேசுவின் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறபடியால், இயேசு சிலுவையில் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதத்தின் சொந்தக்காரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போனால் இந்த வியாதி இருக்கா, அந்த வியாதி இருக்கான்னு கேட்பாங்க. முதல்ல கேட்பாங்க, உங்கள் அப்பாவுக்கு அந்த வியாதி இருக்கா, உங்கள் அம்மாவுக்கு அந்த வியாதி இருக்கா, உங்கள் பாட்டிக்கு இந்த வியாதி இருந்ததா? ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, அப்பாவுக்கு தாத்தாவுக்கு அந்த வியாதி இருந்ததுன்னா உனக்கு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மாம்ச பிரகாரமான தகப்பன்மாருக்கு, அம்மாமாருக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு, தலைமுறையினருக்கு சில வியாதிகள் இருந்திருக்கலாம். உடனே நம்ம அப்படி கமிட் ஆயிடக்கூடாது, எனக்கு அதே வந்துடும். இடையில ஒரு காரியம் நடந்ததுங்க. என்ன நடந்துருச்சு? ஆவியினால் நானும் நீங்களும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம் இயேசுடைய பிள்ளைகள். இயேசுவுக்கு சுகர் இருந்ததா? சொல்லுங்க. இயேசுவுக்கு பிபி இருந்ததா? இயேசுவுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அவர் குற்றமற்றவர், குற்றமற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அவருடைய ரத்தத்தில் பழுது இல்லை, அவரிடத்தில் சாபம் இல்லை, அவரிடத்தில் இருள் இல்லை. என் முன்னோர் செஞ்ச பாவத்தினால, என் முன்னோர் செஞ்ச சாபத்தினால தான் என் வீட்டில் இப்படி இருக்கிறேன். இனி அப்படி சொல்லாதீங்க. நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். நான் தேவனால் பிறக்கப்பட்டிருக்கிறேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். மறுபடியும் பிறந்த ஒரு நபருடைய வாழ்க்கையில சாபம் ஆளுகை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் குடும்ப பின்னணியே அப்படிதான் பிரதர், என் குடும்பத்தில் எல்லாருமே அப்படிதான், என் குடும்பத்தில் இதெல்லாம் வந்துருச்சு, இனி அதை சொல்லாதீங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த சாபத்தை நான் உடைக்கிறேன். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை தெளிவா படிங்க. தேவ பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை எனக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள்.
நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு நிச்சயம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று விலக்கி எனக்கும் உங்களுக்கும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இனி நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் தேவனுடைய புத்திரன். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 8:15 சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், எப்படிப்பட்ட ஆவியை தெரியுமா நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். தேவ பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த இரத்தத்தினால உங்களையும் என்னையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய பாடு மரணங்களை எழுதி கொண்டு வரும்போது கடைசியா எப்படி தெரியுமா முடிக்கிறாரு? அவருடைய சந்ததிகளை கண்டு அந்த நெருக்கத்தில் கூட அவர் சந்தோஷப்பட்டார். ஆமென். ஒரு பிரெக்னன்ட் லேடி அவங்களோட டேம் வரும்போது, ஒரு 10 months கம்ப்ளீட் ஆகும்போது அவளுடைய பிரசவ வேதனை தாங்கொண்ணா வேதனை, அவ்வளவு பாடு, அவ்வளவு வலிகளை அவள் சுமந்து அனுபவித்து அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட அந்த அழுகை சத்தம் கேட்ட உடனே அவளுக்கு அந்த வலிகள், பாரங்கள், அந்த வேதனை எல்லாம் மறந்து அவளுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒரு பிரசவ ஸ்திரீ படுகிற வேதனையின் பல மடங்குக்கு அதிகமாய், 1000 மடங்குக்கு அதிகமாய் எங்களையும் என்னையும் உங்களையும் பெற்றெடுக்க இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தார். அவர் நிந்திக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். சும்மா நம்மளை பெற்றெடுக்கல. ஆமென். மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல வந்தது, அவர் மேல இடுக்கண் வந்தது. அவர் கைவிடப்பட்டவராயிருந்தார். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு. ஆமென். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது ஒரு தாய் அவருடைய உதரத்தை சிந்துகிறாள். ஆனால் இயேசு கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தினார். அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் மொத்தத்தையும் சிந்தி என்னையும் உங்களையும் பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. இந்த காரியம் எதுக்கு தெரியுமா? நீ சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும். நீ இனி அவமானத்தில் இருக்கக்கூடாது. நீ என்னுடைய குமாரன், குமாரத்தி. ஹல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அடிக்கிறவனுக்கு அவருடைய முகத்தை மறைக்கவில்லை. தாடி மயிரை பிடுங்குகிறவனுக்கு அதை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? எனக்காக, உங்களுக்காக. இவ்வளவு கடினமான பாதையில நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை உணர்கிறவன், இதை அறிகிறவன், இதை தியானிக்கிறவன் இவ்வளவு பாடுகள் பட்டு என்னை கண்டு அவர் அந்த கல்வாரி சிலுவையில கூட சந்தோஷப்பட்டார். என் பிள்ளைங்களுக்காக. எப்படி ஒரு தாய் அவருடைய பிள்ளையுடைய முதல் அழுகை சத்தத்தை கேட்கும் போது தன்னுடைய வலிகளை எல்லாம் மறக்கிறாளோ, அதுபோல இயேசு சிலுவையில் உங்களையும் என்னையும் பார்த்து அவருடைய வலிகளை மறந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பெற்றிருப்போம் நாம். யோசித்து பாருங்கள். அவருக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும். ஆமென். இந்த உலக தகப்பன் செய்யாத காரியத்தை என் இயேசு உங்களுக்காக செஞ்சிருக்கிறார், எனக்காக செஞ்சிருக்கிறார். அவர் நித்திய பிதா. ஆமென். என்றென்றும் நமக்கு அவர் பிதா. இது யாராலையும் மாற்ற முடியாது, யாராலும் மாற்ற முடியாது. நான் அவருடைய பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடைய கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளானால் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவான்கள். ஆமென். சுதந்திரவாளிகள். அவரோடு கூட மகிமைப்படுகிறோம். கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலக பிரகாரமான தகப்பன் கூட தன்னுடைய மகன் இல்லைன்னா மகள் கேட்கிற காரியத்துக்கு ஈஸியா நோ சொல்ல மாட்டார். தகப்பன் கூட அவருடைய திராணிக்கு மிஞ்சி தான் என்ன பண்ணுவார், உதவி செய்வார். ஒன்றும் இல்லைன்னா மக்களை நான் பிறகு வாங்கி தரேன் சொல்லி பிள்ளைங்களை சமாதானப்படுத்துவார். அதை வாங்கி கொடுக்கறதுக்கு பிரயாசப்படுவார். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. பிள்ளைங்களை அப்படிதானே வளர்த்துவாங்க. தகப்பன் அப்படிதானே. தகப்பன் அவ்வளவு குழந்தைங்கெல்லாம் அப்பா கிட்ட போய் கேட்கும்போது எப்படியாவது எதை செஞ்சாவது என்ன பண்ணிடலாம், வாங்கி கொடுத்துடலான்னு பிரயாசப்படுவாங்க. அன்பானவர்களே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பொல்லாத சிந்தை கொண்ட இந்த மாம்சத்தில் இருக்கிற சராசரியான ஒரு தகப்பன் கூட தன்னுடைய பிள்ளை மீனை கேட்டா பாம்பை கொடுக்கறது இல்லை, இந்த சாப்பிடுன்னு கல்லை எடுத்து கொடுக்கறது இல்லை. பார்த்து பார்த்து செய்வாங்க. என் பிள்ளை நல்லா வளரணும், என் பிள்ளை நல்ல படிப்பு படிக்கணும், என் பிள்ளை நல்ல உயர்ந்த உத்தியோகத்தில் வரணும், அவனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் வச்சு பிடிச்சு வைக்கணும், எல்லாம் பண்ணுவாங்க. பார்த்து பார்த்து செய்வாங்க தகப்பன். அன்பானவர்களே, அப்படி இருக்க நம்முடைய பரம தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றேன், இவ்வளவு நாள் நான் கேட்கிறேன், பரலோகத்தில் இருக்கிறவருக்கு கேட்கலையா? அவர் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். நீங்க துக்கப்பட்டு நீங்க கண்ணீர் வடிக்கும் போது அவர் அங்க சிரிச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? லாசரு மரித்து போனான், அங்க பெரிய துக்கம் உண்டாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். நீ கஷ்டப்படும் போது அவர் வேதனைப்படுறார். ஏதோ ஒரு காரியம் இன்னும் நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாமதம் தரக்கூடாது என்பதற்காக அல்ல, தரமானதை தருவதற்காக. ஆமென் சொல்லுங்க. நம் தகப்பன் உண்மை உள்ளவர். பாருங்க, நம்ம ஆராதனை வீணா போகும்னு நினைக்கிறீங்களா? போகாது. நம்முடைய ஜெபங்கள் வீணா போகும்னு நினைக்கிறீங்களா? போகாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதிகமான நன்மைகளை தருவது என்னவா? நிச்சயம். ஷுவர். கண்டிப்பா நிச்சயமா தருவா, அதுல மாற்றமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 6:9 வாசிக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லிட்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சொல்றார். ஆமென். அதுவரை பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரும் பிதாவே அப்படின்னு உரிமை பாராட்டினது இல்லை. இயேசு சொல்லி கொடுக்கிறார், நீ இப்படி ஜெபம் பண்ணு. ஏன் தெரியுமா? நான் தான் உலகத்துக்கு வந்துட்டேன்ல, என் மூலமாக நீயும் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறாய். நீ இப்ப இப்படி ஜெபம் பண்ணு, உன் ஜெபத்தை மாத்து, உரிமையா ஜெபம் பண்ணு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஜெபம் பண்ணு. ஆமென். நாம் அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது? இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்ன? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது,
அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தகப்பன் மார்ட்ட கூட நிறைய பார்ஷியாலிட்டி இருக்கு. மூத்த பிள்ளைக்கு இவ்வளவு கொடுக்கணும், ரெண்டாவது பிள்ளைக்கு இவ்வளவு கொடுக்கணும், வஞ்சகம் பண்ணுவாங்க. நிறைய பேர் நேர்த்தியா செய்வாங்க, சரியா எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் சிலர் ஓர வஞ்சகமா ஒருத்தரை மட்டும் அப்படி ஆசீர்வதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுங்க, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையும் மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை. நீ உண்மையா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு கூப்பிட்டா அவர் கேட்பார். ஆமே, நமக்குள்ள ஆசீர்வாதங்களை நிச்சயம் கர்த்தர் தருவார். சோர்ந்து போகாதீங்க, நன்மைகள் உண்டாக போகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. வரத்திலிருந்து உண்டாக போகிறது, அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. நம்முடைய கரங்களினால் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமே. அவர் நம்முடைய தகப்பன். ஆமே, ஹalleluya, ஹalleluya. அப்ப தகப்பனுக்கு இருக்கிற குணம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற குணம். அடுத்தது தகப்பனுக்கு இருக்கிற குணம் இரக்கம். அப்பா அம்மாருக்கெல்லாம் கொஞ்சம் இரக்கம் இருக்கும், அப்படிதானே? என்னதான் பிள்ளைங்க பிரச்சனை பண்ணாலும், என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை இல்லை சொல்லுவாங்களா இல்லையா? என்னதான் இருந்தாலும் ஒரு இரக்கம் வரும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். யாரு கர்த்தருக்கு பயப்படுறவங்க சொல்லுங்க? அப்படியே நடுங்கி ஓ கர்த்தர் வந்துட்டார் அப்படி நிற்கிறவங்களா? வேதம் அதையும் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னா, தீமையை விட்டு விலகுகிறது. ஆமென். யாரெல்லாம் தீமையை விட்டு விலகுறாங்களோ, பாவத்தை விட்டு விலகுகிறாங்களோ, தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறார்களோ, அவர்கள் என்ன பெறுவாங்களா? இரக்கம் பெறுவார்கள். ஆமென். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன பண்ணுவானா? இரக்கம் பெறுவான். தகப்பனுடைய இரக்கத்தை பெறுவான். ஆமென். சங்கீதம் 103:8 வாசிக்கும் போது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. 2 முறை வந்துருச்சா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? ஆமென். அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெறணும்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். தீமையை விட்டு விலகுகிற அனுபவம், பாவத்தை விட்டு விலகுகிற அனுபவம். நம்ம அப்பாவுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யவே கூடாது. உலக பிரகாரமான தகப்பன் கூட அவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நாம செஞ்சா என்ன பண்ணுவாரு? நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரா? அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் என் பையன் நான் சொல்ல பேச்சு கேட்க மாட்டான், வருத்தம் இருக்குமா இருக்காதா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல தேவன் இறங்குகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் தீமையை விட்டு விலகுவான். எந்த மனிதன் பாவத்தை விட்டு விலகி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணுகிறானோ, அவனுடைய பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இளைய குமாரனை பற்றி நமக்கு தெரியும். தகப்பனுடைய ஆஸ்தியில பாதி என்ன பண்ணலாம்? எனக்குள்ளதை பிரிச்சு கூட நான் போறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு ஓடுறான். எப்படி? வாங்கிட்டு போறான், போயிட்டு ஆஸ்தி எல்லாம் வித்துட்டான், ஆஸ்தி எல்லாம் இழந்துட்டான், பாவம் செஞ்சு இழந்துட்டான். எல்லாமே கையில காசு கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கிடையாது, பன்றிக்கு கொடுக்கிற தவிட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறான், அது கூட கிடைக்கல. அந்த நேரத்தில் அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. புத்தி தெளிந்த போது அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான்?
லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனத்துல அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகினான். ஆமே, என்னை விட்டுட்டு தானே போனேன், உன்னை நான் பார்க்க மாட்டேன், செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய தகப்பன்மார் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைங்க அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, திரும்ப வரும்போது ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது. ஆனால் இந்த தகப்பனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தகப்பனுடைய பாதி ஆஸ்தியை அழிச்சிட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஆனால் அந்த தகப்பன் எதை தெரியுமா பார்த்தாரு? என் பையன் அவனுடைய தவற உணர்ந்துட்டான், தீமையை விட்டு விலகிட்டான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அதனால தூரத்தில் அவனை பார்த்து கண்டு மனதுருகுகிறார். நம்முடைய பரம தகப்பன் இறங்குகிறவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விடாமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு விடுங்கள், இன்றைக்கு விட்டு மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்காக மனம் இறங்குவா. ஆண்டவர் மனம் இறங்கிட்டார்னா உங்க பாவத்தை திரும்ப திரும்ப சொல்ல மாட்டார், சொல்லி காட்ட மாட்டார். அதை தப்பு பண்ணிட்டு இந்த சொல்லி காட்டவே மாட்டார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறவர், சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்முடைய பாவத்தை கொண்டு போய் விடுகிறவர். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அவர் நினைவில் கூட வைக்க மாட்டாராம். எப்ப தெரியுமா? நம் பாவத்தை விட்டு விலகும் போது, தீமையை விட்டு விலகும் போது, நமக்குள்ளாக புத்தி தெளியும் போது, பாவ உணர்வடைந்து திரும்ப தகப்பன் வீட்டை தேடி வரும்போது அந்த தகப்பன் மனம் இறங்கி என்ன செய்றார் தெரியுமா? ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பை பார்த்த உடனே அந்த குமாரன் சொல்ற காரியம், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். நம்முடைய பரம தகப்பன் என்ன செய்றார் தெரியுமா? நம்முடைய பாவங்களை விட்டு நாம் திரும்பி அவரை சேர்ந்து வரும்போது ரட்சிப்பு என்னும் உடையை நமக்கு தருகிறார். வரங்கள், கிருபைகள் என்ற மோதிரங்களை தருகிறார். நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். அது வரைக்கும் நீ உன்னுடைய பாவம் சுவனே என்றிருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாக மாற்றப்படுகிறது. என் தகப்பன் மனதுருகுகிறவர், இரக்கமுள்ளவர். ஆனா இங்க ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற வித்தியாசம், பரலோக தகப்பனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, உலக தகப்பனை ஏமாற்றிடலாம். கொஞ்ச நாள் அப்படி நாடகம் நடிச்சுட்டு கொஞ்ச நாள் போன உடனே மறுபடியும் பாதி ஆஸ்தியை கொண்டு சுருட்டிட்டு ஓடிடலாம். ஆனா பரலோக தகப்பனை ஏமாற்ற முடியாது. அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். என்ன இன்டென்ஷனோட நம்ம சர்ச்சுக்கு வரோம், என்ன இன்டென்ஷனோட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், என்ன இன்டென்ஷனோட பாவத்தை விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி வாரம், எல்லாமே அவருக்கு தெரியும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அன்பானவர்களே, இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் மிக மிக முக்கியம், உண்மையான காரியம். பரலோக தகப்பனை நம்ம ஏமாற்றவே முடியாது. ஆமே, உண்மையா மனம் திரும்பி நம்ம வரும்போது பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. தேவ தூதர்களுக்கு முன்பதாக பெரிய ஒரு சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரு பாவி, ஆமே, நம்ம வெளியில இருக்கிறவங்கள பாவி பாவின்னு சொல்றோம். இன்னைக்கு நாம நம்மளையே யோசிச்சு பார்க்கணும். இன்னும் ஏதாவது குறை இருக்கிறதா, குற்றம் இருக்கிறதா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதா, அதை விட்டுறணும்ப்பா. ஆமே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றார், அவனுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். பரலோக சந்தோஷம். அப்பா வீட்டுல சந்தோஷம் இருக்கிறது. மகன் திரும்பி வந்துட்டான். என் மகன் காணாமல் போனான், இப்ப திரும்பி வந்துட்டான். அவன் மரித்து போனான், திரும்பவும் உயிர்த்தான்.
திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனுடைய குணம் நம்ம மேல இறங்குகிறது. தகப்பன் இரக்கம் உள்ளவர். ஆமென். முதல்ல பார்த்தோம், தகப்பன் கேட்கிறதை கொடுக்கிறவர். அடுத்தது தகப்பனுடைய குணம் மகனை சிட்சிக்கிறது. ஆமாவா இல்லையா? நம்ம பிள்ளை ஒரு தப்பு பண்ணுது, அடிப்போமா அடிக்க மாட்டோமா? பிரம்பை கையாளாதவன் தன்னுடைய மகனை என்ன பண்றானா? பகைக்கிறானா. யோயோ என் பிள்ளைக்கு நொந்துடவே கூடாது, நோகவே கூடாது, அடிச்சா வலிச்சிரும், அப்படியெல்லாம் வளர்த்துனா அவன் சரியாக வளர மாட்டான். ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது பாருங்க, சில காரியங்கள் அடித்து தான் புரிய வைக்கணும். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும். எத்தனை பேர் அப்பா அம்மாட்டேருந்து அடி வாங்கியிருக்கிறீங்க? கை உயர்த்துங்க. சின்ன வயசுலேருந்து அப்பா கிட்டேருந்து அடி வாங்கியிருக்கிறவங்க சொல்லுங்க. பா, அடி வாங்காதவங்களும் இருக்கிறீங்களாப்பா, நீங்கள் பெரிய ஆட்கள் தான். நான் செமையாக வாங்கியிருக்கிறேன். எங்கள் அப்பா டெய்லி அடிக்க மாட்டார், அடிக்க தொடங்கினார்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஆனால் அடித்து முடிச்சுட்டு ஒரு நாள் தாண்டி சூப்பராக சாப்பாடு போடுவார், வாங்கிட்டு கூட்டிகிட்டு போய் கடையில் போய் அடி விருந்து பண்ணுவார். ஆமே. அப்பா அடிக்கிறது நாம் கெட்டு போகணும்னு இல்லை, நாம் செத்து போகணும்னு இல்லை. ஆமே. நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். உபாகம் 8:5 சொல்லுகிறது, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்ளுவாயாக. ஆமென். மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே. அப்பா அடிக்கிறாரா? நம்ம ஏதாவது பண்ணியிருப்போம், அவர் அடிக்கிறதுல நியாயம் இருக்கும். சில அம்மா மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டு இருப்பாங்க. சிலரை பார்த்துருக்கீங்களா? சில அம்மா மாதிரிலாம் குழந்தை ஓடி போய் டபார்னு விழுந்துரும், விழுந்து அந்த விழுந்ததில் அடிப்பட்ட ஆளும் கூடவே 2 அடி. ஏன் விழுந்த? ஆனால் நிறைய தகப்பன்மார் தேவைக்கு தான் அடிப்பாங்க. ஆமாவா இல்லையா? பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க, திருந்தாத பட்சத்தில் அடி விழுத்துருவாங்க. ஆமே. நாம் திருந்துறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அடிக்கிறார். ஆமே. நம்ம செத்து போகிறதுக்கு இல்லை, ஒளிஞ்சு போகிறதுக்கு இல்லை. நீதிமொழிகள் 3:12 சொல்லுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பா இருக்கு. இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக கவனிங்க சகோதரா சகோதரி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அதுட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல, எக்கேடு கட்டும் போட்டு அப்படின்னு சிலர் என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. ஆமாவா இல்லையா? 2 நாள் அடிச்சு பார்த்தேன், கேட்கல, அது எந்த வாக்கிலையும் போட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா கர்த்தர் தான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். நீ நல்லா திரும்பணும், நீ நல்லா வரணும், நல்லா வாழணும். உன் மேல நான் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன்ப்பா, அதுக்கு தான் உன்னை அடிக்கிறேன், அதுக்கு தான் உனக்கு சிட்சிக்கிறேன். இந்த சிட்சையை நீ அற்பமா எண்ணாத. நான் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாத. எப்ப பார்த்தாலும் அப்பா என்ன அடிக்கிறார், முறைச்சிக்காத. உனக்கு நல்லதுக்கு தான் நான் செய்வேன், நீ நல்லா வரணுங்கிறதுக்கு தான் செய்வேன். நீ பெரிய உத்தியோகத்தில் வரணும், நீ பேரும் புகழோட இருக்கணும், அதுக்கு தான் நான் செய்வேன். நீ ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்கு தான் இவ்வளவு பாடுகள். ஆமே. அன்பானவர்களே, யாரிடத்தில் அவர் அன்பு கூறு ரொம்ப அன்பா இருக்கிறாரோ அவரை சிட்சிக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நாம எல்லாத்தையும் நம்முடைய இருதயம் விரும்பினது எல்லாம் பெறும்போது நம்ம வாழ்க்கையை, நம்ம வந்த பாதையை திரும்பி பார்த்தா கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நிறைய காரியங்கள் நம்முடைய பாதையில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கிருபை, அவருடைய கிருபை. ஆமென். எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமா எண்ணாத,
அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. எப்படி பவுல் சொல்றாரு பாருங்க, எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபத்தை எழுதினவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. ஒரு பிள்ளைக்கு சொல்றது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமே, ஹல்லேலூயா. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆமாம் ஆமாம், இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணிட்டேன், சே அவருக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, இப்படியா இருக்கணும், சரி நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆராதிக்க போக மாட்டேன், ப்ரேயர் பண்ண. யாருக்கு நஷ்டம்? உன் மேல வச்சிருக்கிற திட்டத்தை நீ தான் இழந்து போற. அவர் உண்மை உள்ளவர். அவர் தண்டிக்கிறார்னா அவருடைய கரங்கள்ல தான் நீ இருக்கிற. அவர் ரொம்ப நேசிக்கிறார், அதனால தான் நல்வழிப்படுத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? வசனம் இருக்கா இல்லையா? ஆமென். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. ரொம்ப கவனிங்க. உலகத்தில் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் நடக்கலையே. அவன் நல்லா தானே இருக்கிறான், அவன் தான் சர்ச்சுக்கு போகலையே. எல்லாரையும் போல இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இருக்க மாட்டீங்க. சொந்த பிள்ளை தானங்க அடிக்க முடியும். ஊரா விட்டு பிள்ளை போய் அடிக்க முடியுமா சொல்லுங்க? கேஸ் கொடுத்துருவாங்க. நம்ம பிள்ளைய உரிமையோடு அடிக்கலாமா இல்லையா சொல்லுங்க? நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் காயப்படுத்தி நம்மை கட்டு போடுகிறார், காயங்களுக்கு கட்டு போடுகிறார். நம்மளை அடிக்கிறது இல்லை அவருக்கு நோக்கம், நாம திருந்தணுங்கிறது தான் அவருக்கு நோக்கம். ஆமே, நம்மளை வேதனைப்படுத்துறதுங்கிறது இல்லை அவருக்கு நோக்கம், நம்ம மனம் மாறணுங்கிறது தான் அவருக்கு நோக்கம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:9 சொல்லுங்க, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பன் சிட்சிக்கும் போது நாம அவருக்கு என்ன பண்றோம்? அஞ்சி நடக்கிறோம். அப்போ நம்முடைய ஆவியின் பிதாவாகிய நித்திய பிதா நம்மளை தண்டிக்கும் போது நம்ம எப்படி நடக்கணும்? வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் நல்லது தங்களுக்கு நல்லதென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மளை சிட்சிக்கிறார். ஆமே. சரீர பிரகாரமானாப்பா 2 நாள் அடிச்சுட்டு எக்கேடு கட்டும் போ, நான் இப்ப செத்து போறேன், நான் எனக்கு 70 வயசாச்சு, இனிமேல் நீ வாழ்ந்தா என்ன வாழாட்ட என்ன நான் பார்க்க போறது இல்லை, போறேன்னு சொல்லுவாரு. ஆனா பரலோக தகப்பன் அப்படி அல்ல. நாம இன்னும் பரிசுத்தமாகணும். அவருடைய பரிசுத்தத்திற்கு ஏற்றபடி நடக்கத்தக்கதா நம்ம என்ன பண்றாராம்? அதற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆமே. இந்த முடிவுல என் பிள்ளை நித்திய காலம் என்னோடு வாழணும், பரலோகத்துக்கு பங்குள்ளவனா மாறணும், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும். அதற்காகத்தானே நான் இவ்வளவு பாடுகள் பட்டேன். அது தெரியாம வீடு கிடைக்கல, காரு கிடைக்கல, பங்களா கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னு சொல்லி அதுல மனம் அடிவாயி என்னை விட்டுட்டு போயிட்டானே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் அந்த பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் நம்முடைய மாறும்படி நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, எபிரேயர் 12:11. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையில நீ படுகிற பிரச்சனை உனக்கு துக்கமா இருக்கலாம், சஞ்சலமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம்.
ஆனால் இனி ஒரு சந்தோஷம் வருகிறது, இனி ஒரு நிம்மதி வருகிறது, இனி ஒரு உயர்வு வருகிறது. அப்பொழுது நீ சொல்லுவாய், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. என்னை கர்த்தர் உருவாக்குகிறார், என்னை சிட்சித்து உருவாக்குகிறார், என்னை பழக்குகிறார், பழக்குவிக்கிறார். ஆமென். உன்னை உடைக்கிறது கர்த்தர் தூர தூக்கி போடுறதுக்கு இல்ல, உன்னை உருவாக்கத்தான் கர்த்தர் உடைக்கிறார். மறந்து போகாதே. பொன்னானது அது சோதிக்கப்படுமா? அக்னியில சோதிக்கப்படும். சோதிக்கப்பட்டாலும் அது என்னவா இருக்குமா? பொன்னாக விளங்கும். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள், பொன்னை போன்றவர்கள். ஆமே. கை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இனி வரும் சந்தோஷத்தின் பொருட்டு கர்த்தர் சில சிட்சைகளை நமக்கு தருகிறார். ஆனாலும் கர்த்தர் அது முடியும் போது பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். கை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இன்றைக்கே இரட்சணிய நாள். வேண்டாத காரியங்களை விட்டுட்டு ஆண்டவரை தேடி வந்தோன்னா ஆண்டவர் நம்மளை கட்டி அணைச்சு முத்தமிட்டு மறுபடியும் நம்மை சேர்த்து கொள்ள அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் தண்டித்தாலும் நம்மை கட்டு போடுகிறவர், காயங்களை கட்டுகிறவர். ஆமென் சொல்லுங்க. அவருடைய பலத்த கரங்களில் அடங்கி இருப்போம். கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிக்க போகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பன் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு வீடு கட்டி வச்சிருக்கலாம், ஆஸ்திகளை சம்பாதிச்சு வச்சிருக்கலாம், புகழை சம்பாதிச்சு வச்சிருக்கலாம், சேர்த்து வச்சிருக்கலாம். அது இந்த உலகத்தோடு முடிகிற ஒரு காரியம். ஒன்று நம்ம இங்கிருந்து எடுத்துட்டு போக முடியாது. எதையுமே கொண்டு வந்தது கிடையாது, எதையும் கொண்டு போக முடியாது. ஆனால் நித்திய தகப்பன் என்ன செய்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நித்திய பிதா நமக்காக என்ன வச்சிருக்கிறாரா? நித்திய வீட்டை வச்சிருக்கிறார். எவர்லாஸ்டிங் ஃபாதர். அவருக்கு முடிவு இல்லை. முடிவில்லாத தேவன், முடிவில்லாத என்னுடைய பிதா எனக்கு முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்க இருக்கு பாத்தீங்களா? வேர்ல்ட்லி பிளஸிங் உலகத்திலே இருக்கு. ஆண்டவருடைய சுவிசேஷத்திலே சொல்லிட்டார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட ஆரம்பி, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அவர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? அது ரொம்ப முக்கியம். நம்மளை ஆண்டவர் ரட்சித்தது இந்த உலகத்தில் ஒரு வீடு தர்றதுக்கா? இந்த உலகத்தில் அழிஞ்சு போற பொருளை நமக்கு தர்றதுக்கா? ஆண்டவர் நம்மளை ரட்சித்தது இந்த உலக ஆசீர்வாதத்தோடு நம்ம அப்படியே விழுந்துடணுங்கிறதுக்கா? இல்ல. அது சரீர தகப்பன் செய்கிற காரியம். அதுதான் அவரால் முடியும். ஆனால் பரலோக தகப்பன் நமக்காக நித்திய வீட்டை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு நித்திய காலம், அதற்கு முடிவே இல்லை. ஒன்று பரலோகம், இல்லைன்னா நரகம். ஆமே. நித்திய காலம் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறதற்காக ஒரு நித்திய வீட்டை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நித்திய பிதா. அழிவில்லாத நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் நித்திய பிதா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் தர முடியாது. நித்திய பிதா தான் தர முடியும் நித்திய ஜீவனை. இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்த வசனம், உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறது. மிகப்பெரிய வாக்குத்தத்த வசனம். இதை யாரும் இழந்து போகவே கூடாது. இந்த மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை, பரலோக வாழ்வை நாம மிஸ் பண்ணிடவே கூடாது.
இத்தனை பிரயாசங்கள் எதற்காக? இத்தனை முயற்சிகள் எதற்காக? வேத தியானங்கள் எதற்காக? எப்படி ஆகிலும் பரலோக ராஜ்யம். எதற்காக தேசத்திற்கு ஜெபம் பண்ணுகிறோம்? எப்படி ஆகிலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் சேர்க்கப்படணும். ஆமே. ஆண்டவர் ஆராதிக்கும் போது நமக்கு சுகத்தை தருவார், பலனை தருவார், தேவைகளை சந்திப்பார், இருக்கட்டும். ஆனா முக்கியம் என்னன்னா பரலோகம் தான். என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நித்திய வீட்டிற்குள்ளாக கொண்டு போக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சபையே விழித்திரு. இனியும் உலக காரியத்திற்கு ஆளாத, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. அப்பொழுது நீ வாழ தேவையான இந்த உலக ஆசீர்வாதங்கள் உனக்கு கூட கொடுக்கப்படும். சாலமோன் ஞானத்தை கேட்டான், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். நீ தேவனுடைய ராஜ்யத்தின் மேல வாஞ்சையாயிரு, நீ கேளாத இந்த உலக ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கான்? பரலோகத்தில் இருக்கு. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர, அந்த நித்திய பிதா வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? கை உயர்த்துங்க. ராஜாவின் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். என்னுடைய நித்திய பிதாவோடு நித்திய நித்திய காலம் வாழ நான் காத்திருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அங்கே பசி இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே ஏற்ற தாழ்வு இல்லை, அங்கே ஜாதி பிரச்சனை இல்லை, அங்க மத கலவரம் இல்லை. நித்திய தேவனுடைய வீட்டில் சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. ஆமென். அது 70 வருஷத்தோட முடிகிறது இல்ல பிரதர் சிஸ்டர். நித்திய நித்திய காலம் சொல்ல முடியாது. அது 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 நீண்டு கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் தரித்திரராயிருந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்பட்டான். ஆனால் உலகத்துல ஐஸ்வர்யமாயிருந்த அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதன் எங்க இருந்தான்? பாதாளத்துல வேதனைப்பட்டான். நித்திய நித்திய காலம். இந்த நித்திய பிதா நம்மை பெற்றெடுத்த மிக முக்கிய காரணம் என்னன்னா, என் பிள்ளை நித்திய நித்திய காலம் சந்தோஷமா இருக்கணும். நித்திய காலம் அவன் மரணத்தில் இருக்கக்கூடாது, வேதனையில் இருக்கக்கூடாது, பாடுகளை அனுபவிக்க கூடாது, என்னோடு சந்தோஷமா இருக்கணும். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இனி அவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டையில் நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமே. அங்கே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அன்பானவர்களே, அந்த மணவாளனை எதிர்கொள்ளுகிற மணவாட்டிகளாக நம்மை மாற்றுவோம். தீமையை விட்டு விலகுவோம். கர்த்தர் இறங்குவார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம். இந்த உலக ஆசீர்வாதங்கள் கூட கொடுக்கப்படும். வசனம் உண்மை உள்ளது. சோர்ந்து போகாதீங்க. அவருடைய சிற்சை அற்பமா எண்ணாதீங்க. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க. ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவரின் மேல வச்சிருக்கிறார். தொடர்ந்து ஓடுங்க. மற்றவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன் அவங்களுக்கெல்லாம் நடக்கல? ஏன்னா அவங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளைக்கு தண்டனை இருக்கும். ஆமாவா இல்லையா? எக்கேடு கட்டு போடுன்னு விட்டுருவாங்களா? குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையா? ஆமென். நம் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேருக்கு விளங்குச்சு, புரிஞ்சுது? சொல்லுங்க. கரம் உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாம். நித்திய பிதா நித்திய வீட்டை நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். நித்திய ஜீவனை அளிக்க, அழிவில்லாத ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் உலகத்தில் தந்தார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பாய் இருக்கிறார்.
பிதா அன்பு செலுத்துகிறவர், பிதா இரக்க குணம் உள்ளவர், பிதா நம்மை தண்டித்து நம்மை சீர்படுத்துகிறவர், பிதா நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர், பிதா நாம் கேட்பதை கொடுப்பவர், நமக்கு நித்திய வீட்டை உண்டு பண்ணி இருக்கிற நித்திய பிதா. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. உணர்ந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. அப்படி 2 கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு. அப்படியே கை உயர்த்தி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே. வல்லமை இறங்கட்டும் ராஜா, கிருபை இறங்கட்டும், மகிமை வெளிப்படட்டும். தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே, தயவாய் நினைவு கூர்ந்தீ. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே, தயவாய் நினைவு கூர்ந்தீ. நெய் மறவாத தெய்வம், மாறாத நேச, மகிமைக்கு பாத்திரர், ஒரு நாள் மறந்து போக மாட்டார். மறவாததை தாய் தன் பாலகனை மறந்தாலும் கர்த்தர் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். பாத்திரர். அப்படி 2 கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. பாடும்போதே விடுதலை நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஆவி உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஓ கல்வாரபல ஷதனபரகா ரிஷகுடரதுனபலக தகலரதனா ரிஷிமுகதகலபரதனா பகதகல ஷபதரபலனா. நன்றி உமக்கு
உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு. சபையே இணைந்து அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா 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 பிதாவே என்று கூப்பிட பண்ணும் புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தீரே, எங்களுக்கு பாக்கியத்தை தந்தீரே. நன்றி அப்பா. ஆவியானவரே. எல்லாரும் படி கரங்களை தட்டி நம்முடைய பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நித்திய பிதா, everlasting father. ரிஷக டகரா பலராபா, ரிஷபகோ டகரா ஹலஹதரா, ரேபாலா ஷபக டகராபா. நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரன். அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது. அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். என்னை மறவாதவர், மாறாதவர். நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. இன்றைக்கு நீர் சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்குகிறதற்காக நன்றி. அப்பா, நீர் எங்களுடைய தகப்பன். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர், எவ்வளவாய் எங்களிடத்தில் அன்பு கூறுகிறீர், எவ்வளவு பாடுகளை பட்டு எங்களை பெற்றெடுத்தீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக நித்திய வீட்டை உண்டாக்கி கொண்டிருக்கிறீரே, அந்த நித்திய மகிமைக்கு பங்குள்ளவர்களாய் எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். பரத்திலிருந்து உண்டாகிற நன்மை உண்டாகி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து கிருபைகள் இந்த வாரத்தில் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே கேட்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நாங்கள் பிள்ளைகள் என்ற உணர்வோடு நடக்க தகப்பன் கிருபை தாரும். எங்களை ஆளுகை செய்து நடத்தும். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எங்களை ஆளுகை செய்கிற இயேசுவுக்கு செலுத்துகிறோம். எங்களை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு செலுத்துகிறோம். எங்கள் நித்திய பிதாவுக்கு செலுத்துகிறோம். விதைக்கப்பட்ட விதைகள் ராஜா பலனை கொண்டு வரட்டும், கிரியை நடக்கட்டும். விசுவாசிகளுடைய இருதயத்திலே கர்த்தர் இந்த விதையை உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி. இது வளர்ந்து கனிகளை கொடுப்பதாக நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.